வெல்கம் டு BatteryMind சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன் ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான மாய்ஸ்சர் சென்சார் இதில் என்னமோ சைனீஸில் எழுதியிருக்கு, அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. இதில் நான் கனெக்ட் பண்ணுற ஒயர்லாம் அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. A0 D0ன்னு இருக்கும். அதில் நீங்கள் ரெண்டு எதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் விசிசி, அடுத்தது கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஆர்டினோ யூனோ இது வந்து என் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கிட்டேன். இதில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் இல்லை, ஆனால் இது ஒர்க் ஆகும். இதுக்கு பின்னால் நான் ஒரு HW ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரிலே, இது வந்து 5 வோல்ட் ரிலே ஆர்டினோ கனெக்ட் பண்ணுறதுக்காக. இது கண்டிப்பாக தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு கொஞ்சம் ஜம்பர் ஒயர்ஸ், இது எதுக்கான நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக தேவைப்படும். அடுத்தது ஒரு சப்மர்ஜ்டு மோட்டார், இது எதுக்குன்னா நம்ம தண்ணியை பம்ப் பண்ணுறதுக்காக. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மோட்டரில் ஒரு பேட்டரியோட கேப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு சுவிட்ச் ஒயர் மாதிரி எடுத்து அதை வந்து நம்ம ரிலேயில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன வோல்டேஜை கொடுத்து ஒரு மோட்டரை பவர் பண்ண போகிறோம். ஆனால் அந்த மோட்டருக்கு எக்ஸ்ட்ரா வோல்டேஜை நம்ம அந்த பேட்டரியில் கொடுப்போம். ஆர்டினோவுக்கு தனியாக ஒரு பேட்டரி கொடுப்போம். இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்க்ரூ வச்சு நம்ம ஸ்க்ரூவை ரிலீஸ் பண்ணி டைட் பண்ணும் போது இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிலே ஆன் ஆகும் போது இதுலேருந்து ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டை மட்டும் நோட் பண்ணாவே தெரியும் நம்மளுக்கு சர்க்யூட் ஒர்க் ஆகுதான்னு. இல்லை இன்னுங்கிறத நம்ம ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணுற போதும் விசிசியும் கனெக்ட் பண்ணுவோம். விசிசியை வந்து 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுவோம். ஜிஎன்டியை எந்தாவது ஒரு கிரவுண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணுவோம். இன்னுங்கிற பின்னை வந்து நம்ம 13th பின்னில் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ அதில் க்ரீன் கலர் லைட் இருக்குது. எதுக்காகனா அந்த க்ரீன் கலர் லைட் இருந்தால் ரிலே ஆனில் இருக்குது. ரெட் கலர் லைட் இருந்தால் ரிலே வந்து ஆக்டிவேஷனில் இருக்குது. அதாவது ரிலே ஆன் பண்ணும்போது மோட்டர் ஆன் ஆகும். ஆக்டிவேஷனில் இருந்தால் நார்மலாகவே ரெட் கலர் லைட் எரியும். இப்போ இந்த 3 வயரை நம்ம ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணுவோம். இதை கனெக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு வேலை. அது தவிர அதுக்கடுத்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதில் யூஸ் பண்ணது வந்து அட்மேகாவோட மைக்ரோ கண்ட்ரோலர், அதான் இந்த ஆர்டினோவில் இருக்குது. இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கு என்னென்னா, நீங்கள் வேணும்னா யூஎஸ்பி வழியாகவும் பவர் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக பேட்ரி வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் இல்லை, அது என்னன்னு தெரில, ஆனாலும் அது ஒர்க் ஆகுது. இப்போ சென்சாரோட பின்னை கனெக்ட் பண்ணுவோம். விசிசி பின்னை வந்து நம்ம 3 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணணும். அடுத்தது இது ஏஓ பின்னை வந்து நம்ம ஏஓன்னு ஆர்டினோவில் ஒரு பின் இருக்கும், அந்த பின்னில் கனெக்ட் பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு சென்சாரில் இருக்கிற ஏஓ பின் ஒர்க் ஆகலைன்னா அதை வந்து டிஓக்கு மாற்றிட்டு ஆனால் ஆர்டினோவில் இருக்கிற ஏஓ பின்லேயே கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து விசிசியை வந்து 3 வோல்ட்லேயும் கிரவுண்டை வந்து ஏதாவது ஒரு கிரவுண்ட்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம சர்க்யூட் இதில் நம்ம இன்னும் கோடு அப்லோட் பண்ணல. அந்த கோடை அப்லோட் பண்ணணும். அந்த கோடோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் காப்பி பண்ணி ஆர்டினோக்கான சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கான டயக்ராம் தான் இது. இதில் நீங்கள் அப்லோடு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா கம்பைல் ஆகிடும், அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். அதுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஒரு கப்பில் ஒரு மணல் வச்சுருக்கேன் இருக்குது. ஆர்டினோலேருந்து ரிலே நான் அந்த மோட்டரில் ஒரு டியூப் வச்சுக்கேன். அந்த மோட்டர் தண்ணியில் இதில் போகிறதுனால எதுவும் ஆகாது, ஏன்னா இது சப்மர்ஜ் தண்ணியில் ஆகுது. இல்லைன்னா நீங்கள் வாட்டர் பம்பிங் சொல்லிக்கலாம், அதுனா தண்ணிக்குள்ளே வைக்க தேவையில்லை, வெறும் டியூப் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நான் வைக்கேன். இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டாக பண்ணலாம். இதை வந்து நம்ம கமர்ஷியல் யூஸுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம இதை ஒரு ப்ராஜெக்டாக சப்மிட் பண்ணலாம். இப்போ இந்த ரிலேயில் க்ரீன் கலர் லைட் தெரியுது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிலே ஆனில் இருக்குது, ஆனால் நான் பேட்ரி கனெக்ட் பண்ணலை. இப்போ நான் உங்களுக்கு இதை பண்ணி காமிக்கேன். இது என்னென்னா, இது இந்த காலேஜ் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் ஆகும்போது ரிலேயில் ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு தான் ரிலே ஆன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணியை வந்து இது வெளியில் அடிக்கும், ஏன்னா அந்த சென்சாருக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் இல்லை. அப்படின்னா
தண்ணி இல்லைன்னு அது நினச்சிக்கும். அப்போ வந்து தண்ணி அடிக்கும். அப்போ எப்போ அந்த இதில் தண்ணி நிறைஞ்சி அந்த மாய்ஸ்சர் சென்சாரோட ஈரப்பதம் வருதோ அப்போ வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகி அப்போ தண்ணி வந்து நின்றுடும். இதை வச்சு தான் நம்ம இந்த இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்போ தண்ணி வருது பார்த்துக்கோங்க. இப்போ நான் சென்சாரில் தண்ணியை நான் ஊற்றினோன்னே தண்ணி நின்றுடும். இதுக்கு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் டிலே வச்சுருப்பேன். தண்ணி ஃபுல்லாக, அதாவது அந்த சென்சார் டிடெக்ட் பண்ணி 2 செகண்ட் கழிச்சு தான் அது ஆஃப் ஆகும். இப்போ நின்றுச்சு, நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து டியூப்பில் இருக்க தண்ணி தான் வெளியில் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் சென்சார் எடுத்தோன்னே திரும்ப தண்ணி வெளியில் வரும். இப்போ வந்து இது என்னென்னா, இது வந்து ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு ஐடியா. ஒரு ஓல்டு கேட்ரேஜில் நான் வாட்டர் போட்டு அதை வந்து டியூபோட எண்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதுலேருந்து வர தண்ணி மேலே வந்து ஒரு பெரிய ஓட்டை ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம அடைக்கும் போது ஒரு ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷனுக்கான ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நான் ஒரு மாடலாக பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போது ஒரு மாடல் ஒரு வீடியோ இருக்கும், அது நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. அது நான் இப்போ கடைசியிலையும் அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் பார்ப்போம். இதை வந்து நான் மாடலாக பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இது நல்ல ப்ராஜெக்ட்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.